டனாங்ல ஃபேமஸான ஷாப்பிங் பிளேஸ் எங்க இருக்குன்னா, டிராகன் பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே இந்த ஷாப்பிங் பிளேஸஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க டிராகன் பிரிட்ஜ் முடிச்ச உடனே இங்க ஃபுட் ஸ்பாட்ஸ், நெறைய ஷாப்பிங் பிளேஸஸ் எல்லாமே இருக்கும். ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்க பார்கெயின் பண்ணி வாங்குற மாரி தான் இருக்கும். உங்களுக்கு சீ ஃபுட் இல்ல ஹால்ஃப் குக்டு ஃபுட்ஸ் இல்ல ரா ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா சேராதுன்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணாதீங்க. பன்ல சில ஸ்டஃபிங்ஸ் வெஜிடேரியன்லயும் இருக்கு, நான் வெஜிடேரியன்லயும் இருக்கு. நீங்க சிக்கன் இல்ல டக் வச்சு ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மோஸ்ட்லி ரா ஃபுட்ஸ், ஹால்ஃப் குக் ஃபுட்ஸ்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஊர்க்காரங்களுக்கு அது செட் ஆகாது. நீங்க அனிமி நெறைய பார்ப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, இந்த வீடியோல நான் சில அனிமி கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். அங்க வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சூப்பராவே இருந்தது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நான் அத காட்டியிருப்பேன். அது மட்டும் இல்லாம நெறைய கார் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்க அங்க போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து நம்ம ஊர் காசுக்கு இது வொர்த்தா? கரெக்ட்டா இருக்கா? இல்ல அதோட கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நெறைய கார் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்க கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லாம் கண்டிப்பா வேணும். நான் அது மெமரீஸ்க்கு வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மினிமம் 80 விஎன்டி இல்லன்னா 100 விஎன்டி தான் அது ரேஞ்சு. அதுக்கு மேல எக்ஸ்பென்சிவா இருக்கும். அங்கலாம் வாங்காதீங்க. 80 விஎன்டி இல்ல 100 விஎன்டி சொன்னாங்கன்னா, நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நெறைய டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் குட்டி, குட்டி டீ பாட்ஸ் கப் இருக்கும். ரொம்பவே கலெக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. அந்த டீ பாட் செட்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, 300 விஎன்டிலிருந்தே ஸ்டார்ட்டிங்கா இருந்துச்சு. நான் சொன்ன ஆனிமிக் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே பாருங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் இருந்துச்சு. எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியாவும் இருந்தது. நீங்க ஒரு அனிமி லவரா இருந்தா கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட் அனிமி லவரா இருந்தா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி, டனாங்ல இதெல்லாம் இருக்கு போய் பாருன்னு சொல்லுங்க. நீங்க டனாங்ல டிராகன் பிரிட்ஜ் பிளான் பண்ணும்போதே, இந்த ஷாப்பிங் ஸ்பாட்டுக்கும் தனியா டைம் ஒதுக்கிக்கோங்க. ஸோ, நீங்க எல்லா ஸ்பாட்ஸும் நீங்க மார்னிங்ல முடிச்சுட்டு, ஈவினிங் ஒரு 5:00 அப்படி போனீங்கன்னா, ஷாப்பிங் பண்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா 9 பிஎம்க்கு டிராகன் பிரிட்ஜ்ல பார்க்கறது, அதுக்கு கீழயே ஒரு ரிவர் பிரிட்ஜ் இருக்கும். ஆல் இன் ஒன் கோவா அங்க டிராகன் பிரிட்ஜ், அந்த ரிவர், அப்புறம் இந்த ஷாப்பிங் ஸ்பாட்டு, ஃபுட் ஸ்பாட்டு எல்லாமே நீங்க கவர் பண்ணலாம். டனாங்கோட லாஸ்ட் டே இது எல்லாமே முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே நாங்க வியட் ஜெட்ல ஹனாய் போயிட்டோம். அங்க போயிட்டு என்ன பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். ஸ்டே டியூன்ட்.